எல்லாத்துக்கும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. முதல்ல நம்மளுடைய மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் சேஞ்ச். நம்மளால 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்க முடியுது, 4 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்க முடியுது அப்படின்னா அதுக்கான காசு நீங்க கொடுத்துதான் ஆகணும்ல. அது கொடுக்காம பண்ண முடியாது. காஸ்ட்டை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தரத்தை குறைச்சிடுறோம். 2 ஃபில்டர் போடுற இடத்துல 1 ஃபில்டர் குறையுதா, 100 லிட்டர் ரெசின் போடுற இடத்துல 50 லிட்டர். அப்ப நம்ம தரத்தை குறைக்கும் போது நமக்கே நல்லா தெரியும் இது வேலை செய்யாது, கன்ஃபார்ம் தெரியும். அப்போ அங்க முடிவு பண்ணும் போதே கஸ்டமர் என்ன பண்ணுவாரு, ரேட்டை கொடுத்துட்டு வாங்கி கம்மியா கொடுத்து நோட் பண்ணி சப்ளை பண்ணிடுறோம். திருப்பி ஃபோன் கால் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நமக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்டே மோசமான ஆளுங்கயா அப்படின்ற கெட்ட பேர் நமக்கு வரும். கரெக்டா? இதுதான் நம்ம பண்ற தப்பு. தயவு செய்து கஸ்டமரை தப்பா இட போடாதீங்க. ரேட்டை குறைச்சி விற்கணும்னு அவசியமே இல்லை. ரேட்டை குறைச்சி விற்று நீங்க ஒரு வியாபாரம்ன்றது நம்ம தர்மத்துக்கு பண்ணல, வியாபாரம்ன்றது நம்முடைய ஜீவனத்துக்காக பண்றோம். எனக்கு மினிமம் இவ்வளவு லாபத்தை தான் அந்த வியாபாரத்தை கண்டினியூ பண்ண முடியும். நான் அழிஞ்சிட்டேன்னா உங்களுக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்க முடியும்? 100 ரூபாய் நான் 100 ரூபாய் 200 ரூபாய் லாபத்தை நான் பண்ணேன்னா என்னால் நிற்க முடியாது. அப்போ வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்ட்ல வேற வியாபாரத்துக்கு போயிடும். கரெக்டா? நம்ம அது எய்ம் அது இல்லை. நான் ஒரு தரமான பொருளை கொடுப்பேன், இந்த பொருள் கரெக்டா வேலை செய்யும், ரிசல்ட் வரலன்னா ஏன்னு எனக்கு 1 வருஷம் கேரண்டி நான் தரேன், இது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நீங்க கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா கஸ்டமர் 10 கஸ்டமர் வர மாட்டார், 5 கஸ்டமர் வருவார். ஆனா அந்த குவாலிட்டிக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரெஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் கண்டினியூஸா வரும். கஸ்டமரை எஜுகேட் பண்ணுங்க என்ன நடக்குது உள்ள. இது மேஜிக் இல்ல. ஒரு ஆர்ஓ ட்ரீட்மெண்ட் ஒரு மெம்பரேனோட லைஃப் எவ்வளவு வருஷம் இருக்கும். நீங்க மெம்பரேன் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆர்ஓ மெம்பரேன் யார் ஜாஸ்தி லைஃப் யூஸ் பண்ணுங்க கஸ்டமர் கொடுத்துறது இல்ல. 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 2 years to 3 years. என்னுடைய கஸ்டமர் சில பேர் 8 வருஷம் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் சார்? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 11 இயர்ஸ் பாருங்க. 8 வருஷம் தான் நான் இதுல கேள்விப்பட்டேன். அப்ப அவர் அப்ப மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றாங்க? அவர் மெயின்டெனன்ஸ் கரெக்ட்டா பண்றாங்களா? சர்வீஸ் every 3 months சர்வீஸ். எவ்ரி 3 months ஒரு தடவை கிளீனிங், கெமிக்கல் கிளீனிங், கரெக்டான ஆன்டிஸ்கெலன் டோசிங். அந்த வாட்டர்ல என்ன பிரச்சனை இருக்கு சொன்ன பாருங்க, பயோஃபோலிக். நார்மலா நம்ம பெரும்பாலும் ஆன்டிஸ்கெலன் அப்படின்னு நினைப்போம். பட் ஆன்டிஸ்கெலன் எல்லாம் பயோஃபோலிக் கேட்டீங்கன்னா நார்மலா பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சீங்கன்னா உள்ள சமையல கை விட்டா குழப்பம்னு இருக்கும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இது பேர் பயோஃபிலிம்னு பேர். இது ஒரு ஆல்கே, அதாவது பாசி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். தண்ணி வச்சிருப்பீங்க, கை வச்சா அப்படியே வழுக்கும். மக்களை தண்ணி பிடிக்கும் போது கை குழப்பம். இப்போ இந்த ஃபிலிம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணியோட சேர்ந்து டிராவல் ஆகி மெம்பரேன் மேல கோட்டாம். மெம்பரேன் மேல கோட்டானா எப்படி இருக்கும்? மெம்பரேனை கைட்டி பாத்தீங்கன்னா கை வச்சா அப்படி வழுக்கும், வழுக்கின்னு ஓடும் மெம்பரேன். அப்ப என்னது? இந்த பயோஃபோலிங் அது மேல போய் கோட்டா இருக்கு. அப்ப கோட்டான தண்ணி எது உள்ள என்ன போகும்? மெம்பரேன்றது என்னது? ஒரு ஃபிலிம் அதை ரோல் பண்ணியிருக்காங்க. நார்மலா நம்ம குடத்துல தண்ணி பிடிச்சா அந்த காலத்துல ஃபில்டர் பண்ணும்போது 2ஆ மடிச்சு துண்டா போடுவோம், 4ஆ போடுவோம், 6ஆ போட்டோம்னா நல்லா ஃபில்டர் ஆகி வரும் தண்ணி. அன்னைக்கு பேசிக் ஃபில்டரேஷன். அதுல அழுக்குகள் குறையும். பட் டிசால்வ்டு சாலிட், நம்ம சால்ட் அப்படின்றத யூஸ் பண்ற டேர்மே தப்பு. நம்ம யூஸ் பண்றது டிடிஎஸ், டெக்னிக்கல் டேர்ம், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். அப்போ தண்ணியில அது கரைஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம ரிசல்ட் வாட்டர் டெஸ்ட் பண்றோம், 1100 அப்படின்னு காமிச்சா என்ன அர்த்தம்? அதுக்கு டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் 1100 மில்லிகிராம். அதான் 1 லிட்டர் தண்ணியில இருக்கு. அதான் அதுக்கு மீனிங் இல்லைங்களா? 1 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கிறீங்க, எல்லாமே நீராவியா போயிடுச்சு, கடைசியில கொஞ்சோண்டு சால்ட் இருக்குது. அதுதான் டிசால்வ்டு சாலிட். அந்த டிசால்வ்டு சாலிட் நீங்க எடுத்து எடை போட்டீங்கன்னா 1100 மில்லிகிராம் இருக்கும், ஆர் 1.1 கிராம். இதுதான் அந்த டெஸ்ட் ரிசல்ட் சொல்லுது. நீங்க 1 லிட்டர் தண்ணியில உள்ள இது மெம்பரேனோட சேர்ந்து டிராவல் ஆகும். மெம்பரேன் நம்ம பிசிக்கலா ஃபில்டர் பண்றோம். என்ன ஃபில்டரேஷன் கொடுக்குறீங்க? சாண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், பிசிக்கல் ஃபில்டரேஷன். அப்புறம் பேக் ஃபில்டர், இல்லைன்னா செடிமெண்ட் ஃபில்டர் ஆர் கார்ட்ரேஜ் ஃபில்டர். இதுல பிசிக்கல் சின்ன டஸ்ட் யூஸ் பண்ணலாம் ஃபில்டர் ஆகும். பட் உள்ள கலந்துருக்கிற இந்த பயோஃபோலிக்லாம் பாஸ் ஆகி மெம்பரேன்ல போய் கோட் ஆச்சுன்னா எப்படி மெம்பரேன் ஒர்க் ஆகும்? ஓகே, உடனே கஸ்டமர் சார் மெம்பரேன் வேலை செய்யல, இந்த மேக்கப் சரியில்லை, தப்பான மெம்பரேனை கொடுத்துட்டீங்க. அப்போ அது பயோஃபோலிக் தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கிடையாது. கஸ்டமருக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ரிசல்ட் வேணுமா இல்ல டெக்னிக்கல் நாலேஜ் வேணுமா? கஸ்டமர் நான் சொல்றது கஸ்டமருக்கு. நீங்க அதுக்குள்ள என்னையாவது போடுயா, நீங்க வெசல போடு, இல்ல மண்ணு போடு, கல்லு போடு, எனக்கு அதை பத்தி எனக்கு வெளியே ரிசல்ட் என்ன வரும்? இதை பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை யாரோடது? அவ்வளவுதான். டெக்னிக்கலி அவங்க போய் இதுல 0.1 மைக்ரான் 3 மைக்ரான் இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தண்ணியில ஸ்டைல்ஸ்ல வெள்ளை வெள்ளையா பேட்ச் வரக்கூடாதியா, அதை பண்ணி கொடுயா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை போய் அதுல என்ன இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். தண்ணி திறந்தா காலையில